வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெத்திலி மீன் ஃப்ரை. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெத்திலி மீன் சின்ன சைஸ்லேயும் கிடைக்கும், பெரிய சைஸ்லேயும் கிடைக்கும். இப்போது இந்த வறுவலுக்கு நான் பெரிய சைஸ் நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். இதில் 8 மீன் இருக்குது. இந்த வறுவலுக்கு ஒரு மசாலா செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகு, 1 டீஸ்பூன் கடலை மாவு, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த மீன் வறுவலுக்கு மசாலா தயாராக இருக்குது. இந்த மசாலா நெத்திலி மீன் மேலே தடவணும். ரெண்டு பக்கமும் தடவின பிறகு தனியாக எடுத்து ஒரு 30 நிமிஷம் எடுத்து வச்சிடணும். நெத்திலி மீன் 30 நிமிஷம் நல்லா மசாலாவில் ஊறி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது வறுக்க போகிறோம். வறுக்கிறதுக்கு நீங்கள் தவா இல்லைன்னா ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 2-3 மீன் சேர்த்து வறுத்துக்கலாம். மீனை ஒரு 3 நிமிஷம் வறுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. மீனும் நல்லா வெந்திருக்கு. நெத்திலி மீன் வறுவல் தயாராக இருக்குது. இது அப்படியே சூடாக சாப்பிட்லாம். அடுத்த வாட்டி நீங்கள் மீன் மார்க்கெட் போனீங்கன்னா நெத்திலி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி இந்த நெத்திலி மீன் ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ரசம் சாம்பார் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frame.